லண்டனில் நிகழ்ந்த மாபெரும் தீ விபத்து பற்றி தெரியுமா? லண்டனில் மாபெரும் தீ விபத்து 1666 ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 4 நாட்கள் நீடித்தது. அக்கால லண்டனை பெருமளவில் அழித்த ஒரு வரலாற்று சம்பவமாகும். முதலில் தீயானது புட்டிங்லேன் பகுதியில் உள்ள தாமஸ் ஃபாரின் என்ற அரசின் பேக்கரி வீட்டில் அதிகாலை 1 மணிக்கு சுடர்தியால் தொடங்கியது. அந்த ஆண்டில் கடும் கோடைக்கால வெப்பம், வறட்சி மற்றும் முழுக்க முழுக்க மரத்தாலான வீடுகள் தொழுகையான எரிபொருளாக இருந்ததால் தீ மிக வேகமாக பரவியது. இந்த தீ விபத்தில் சுமார் 13,200 வீடுகள் அழிந்தன. 87 தேவாலயங்கள், செயின்ட் பால்ஸ் கேத்தீட்ரல் சர்ச் உள்பட பல கட்டடங்கள் எரிந்தன. லண்டன் நகர ஆணையத்தின் பெரும்பகுதி கட்டிடங்கள் இந்த தீ விபத்தால் அழிந்தன. 80,000 மக்களுள் 70,000 பேர் தங்கள் வீடுகளை இழந்தனர். அந்த நேரத்தில் 6 பேர் மட்டுமே இறந்ததாக பதிவு இருந்தது. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் ஏழை மக்களின் மரணங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றும், தீயின் கடுமையான வெப்பம் பலரை முற்றிலுமாக சாம்பலாக்கி இருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். அந்த பகுதியில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டெடுத்த உருகிய மண் பாத்திரம் அப்போது வெப்பநிலை 1250 டிகிரி செல்சியஸ் வரை இருந்ததை காட்டுகிறது. அதனால் உண்மையான மரண எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தீயை கட்டுப்பாட்டில் எடுக்க மன்னர் 2ஆம் சார்லஸ் நேரடியாக நகரத்திற்கு வந்து தீ அணைக்கும் பணிகளை வழிநடத்தினார். தீ பரவுவதை தடுக்க வீடுகளை இடித்தல் மேற்கொள்ளப்பட்டது. நதியிலிருந்து பம்ப் மூலம் நீர் எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இதனால் லண்டன் முழுவதும் புதிய நகரமைப்பு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன. மரக்கட்டிடங்கள் தடை செய்யப்பட்டு கல் மற்றும் சுவர்கள் மூலம் கட்டடங்கள் கட்டப்பட்டது. அதிநவீன தீயணைப்பு படையின் அடித்தளம் இந்த சம்பவத்தின் பின்னர் அமைக்கப்பட்டது. இது லண்டன் நகர திட்டமிடலுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. சொவரேம கால தீ பாதுகாப்பு சட்டங்களின் உருவாக்கத்திற்கு இது காரணமானது. லண்டன் நகரத்தின் புதிய உருவாக்கத்தை இந்த தீ விபத்து தான் தொடங்கியது. இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.